திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. சாரி, உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4-4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரு கட்டி எத்தனை வருஷம் ஆகுது. 40 ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு. ஏன் இடத்துல ஒரு 4 காய்க்க கொத்த கூடாதா? இல்ல விவசாயிகிட்ட பணத்தை வாங்கி கொத்த வேண்டியது தானே. லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க, ரோடு சரியா இல்லைங்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கலாம். பேசுறாங்க, நியூஸ்ல பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, உணவு அமைச்சர் பேசுறாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க விவசாய சந்தையில் அடிக்கிறோம் மோசத்துக்கு. நான் வந்து மொத்தமா வச்சுக்கிறேன் கோயில் பங்கு. அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? பணம் கட்டினாதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. என்னங்க பண்ண முடியும்? நாங்க என்ன சாவாய முடியும்? ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம், என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல. இல்ல நீஸ் இருக்கிறாங்க 10 பேர் இங்க கொட்டுறோம், 10 பேருக்கு போடுறோம். டோக்கன் போடலாம்ல, ஏன் போட மாட்டாங்க? இந்த இடம் எப்படி இன்ஜின் வச்சு இறக்கிறாங்களா? இன்னைக்குதான் இதுக்கு 9 விவசாயி நிக்கிறாப்புல. இதுல இறங்க தண்ணி இன்ஜினே தூக்கிடுவாங்க. தோண்டியா போடுங்க. இதெல்லாம் எப்ப செய்கிற வேலை? செஞ்சு வைக்க வேண்டியதானே இந்த வேலையெல்லாம். சம்பாவில நெல் கொள்முதல் பண்ணீங்களா? அப்படி போட வேண்டியதானே. இத வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க, போறாங்க, பாக்குறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டியதானே.